எசாயா 5ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வரையிலான இறைவார்த்தைகள். வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயல் இணைத்துக் கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? என் காது கேட்க படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுவது இதுவே: மெய்யாகவே பல இல்லங்கள் பாழடைந்து போகும். அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆளில்லாமல் போகும். ஏனெனில் 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் 1 குடம் ரசம்தான் கொடுக்கும். 10 கலம் விதை விதைத்தால் 1 கலமே விளையும். விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு! அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கின்னாரம், வீணை, தம்புரு, மதுபானம் இவையெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூறுவதில்லை. அவருடைய கைவினைகளை நோக்கி பார்ப்பதும் இல்லை. ஆதலால் அறியாமையால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். அவர்களின் பெருமதிப்புக்குரியோர் பசியால் மடிகின்றார்கள். பொதுமக்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றார்கள். ஆதலால் பாதாளம் தன் வாயை அளவு கடந்து பிளந்துள்ளது. தன் பசியை பெருக்கியிருக்கிறது. எருசலேமில் உயர் குடிமக்கள், பொதுமக்கள், திரள் கூட்டத்தார், அதில் களியாட்டம் புரிவோர் ஆகியோர் ஒருங்கே அதனுள் இறங்குவார்கள். மனிதர் தலைகுனிவர், மானிட மைந்தர் தாழ்வுறுவர். இருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்ச்சியடையும். ஆனால் படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார். தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல மேயும். வெள்ளாட்டுக்குட்டிகளும் இளங்கன்றுகளும் பாழடைந்த இடங்களில் மேயும். பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு ஐயோ கேடு! நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும். நாங்கள் அறியும்படி இஸ்ரேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றட்டும் என்று சொல்கிறவர்களுக்கு ஐயோ கேடு! தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குவோர்க்கு ஐயோ கேடு!